வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 32 இன்ச் சோனி டிவி மதர்போர்டு கம்ப்ளைண்ட் எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிவியில் என்ன ஃபால்ட்டுனா உங்களுக்கு 4 டைம்ஸ் பிளிங்கிங் வரும். அதாவது ரெட் லைட் வந்து ஒரு 4 டைம் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். டிவி எதுவுமே ஆன் ஆகாது. சோனியை பொறுத்தளவில் எப்படின்னா ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு எரர் கோடு காமிக்கும். 4 டைம்ஸ் பிளிங்கிங்னா போர்டு கம்ப்ளைண்ட் இருக்கும், 5 டைம்ஸ்னால் பேனல் கம்ப்ளைண்ட் இருக்கும், 6 டைம்ஸ்னால் பேக்லைட் கம்ப்ளைண்ட் இருக்கும். இல்லைனா பேக்லைட்டுக்கு போகிற இன்வெர்ட்டர் கனெக்ஷனில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த ஃபால்ட் வரும். ஸோ இந்த டிவிக்கு நம்ம இப்போ பேக் டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேக் டோரை ஓப்பன் பண்ண அப்புறம் நமக்கு வந்து ஒரு மதர் போர்டு, ஒரு பவர் சப்ளை இதெல்லாமே உள்ளே இருக்கும். இதுதான் மதர் போர்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டிவிக்கு இன்புட்டு கொடுத்துட்டு மதர் போர்டில் உள்ள வோல்டேஜ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ராசஸருக்கு போகிற கோர் வோல்டேஜ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கோர் வோல்டேஜுக்கு 3.3 உங்களுக்கு அந்த ரெகுலேட்டர் நல்லா தான் இருக்குது, அதுக்கு வோல்ட் வருது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து 12 வோல்ட் பேனல் சப்ளைக்கு போகிற 12 வோல்ட் பார்க்குறோம். ஆனால் அந்த 12 வோல்ட் உங்களுக்கு வரல. அப்போ அந்த ரெகுலேட்டர் ஏதோ ஃபால்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 5 வோல்ட், இதுவுமே கோர் வோல்டேஜ் தான். 5 வோல்ட்டும் வரல, அதில் வந்து 1.6 வோல்ட் தான் வருது. அப்புறம் அந்த ரெகுலேட்டரும் அப்போ ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு இன்புட்டு பார்த்திங்கன்னா இன்புட்டு 19 வோல்ட் போகும், அதுவுமே 1.5 வோல்ட் தான் போகுது. அப்போ அந்த ரெகுலேட்டர் ஷார்ட் இருக்கனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. ஸோ இந்த 12 வோல்ட் ரெகுலேட்டருக்கு இன்புட் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 19 வோல்ட் கரெக்டாக போகுது. இப்போ அவுட்புட் வோல்டேஜில் தான் ஏதோ ஃபால்ட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த 2 ரெகுலேட்டர் ஐசி. இந்த ரெகுலேட்டர்லேருந்து சப்ளை வந்தால் தான் உங்களுக்கு ப்ராசஸர் ஆன் ஆகும். ஸோ இது ஆன் ஆகாதனால தான் உங்களுக்கு 4 டைம்ஸ் பிளிங்கிங் காமிக்குது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம இந்த 2 மாடியூல் போர்டை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு ரெகுலேட்டர் போர்டு தான். அதுவும் அதுக்கு இன்புட்டு கொடுத்து செலக்டிவாக உள்ள வோல்டேஜை வந்து ஷார்ட் பண்ணி நம்ம அவுட்புட்டு எடுத்துக்கலாம். அதில் வந்து 5 வோல்ட்டு, 3.3, 2.5, 1.8 எல்லாம் எடுத்துக்கலாம். அதில் சைடில் கொடுத்துருப்பாங்க, அதை ஷார்ட் பண்ணாலே உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்க போர்டு என்னென்னா பக் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டெப் டவுன், அதாவது இன்புட்டு கொடுத்து அதை வந்து வோல்டேஜை ரெகுலேட் பண்ணி ப்ரீசெட் வழியாக ரெகுலேட் பண்ணி அவுட்புட் வோல்டேஜ் எடுக்கிறது தான் இந்த பக் கன்வெர்ட்டர். இதுக்கு வந்து இன்புட்டு 19 வோல்ட்டு கொடுத்து நம்ம அவுட்புட்டு ஒரு 12 வோல்ட்டு எடுக்க போகிறோம். 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த போர்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 போர்டுமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். உங்களுக்கு போர்டில் எங்கே வேணாலும் ஒரு டபுள் செட் டேப் ஏதாவது போட்டு ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்டை நம்ம மதர் போர்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெல்லிசான ஒயர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சர்க்யூட்டில் உள்ள பிரிண்ட் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பக் கன்வெர்ட்டருக்கு இன்புட் வோல்டேஜை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஒயர் இன்புட் வோல்டேஜ், அதுக்கு ஒரு ரெட் கலர் ஒயர் பாசிட்டிவும் ஒரு பிளாக் கலர் ஒயர் வந்து நெகட்டிவ்லேயும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அவுட்புட் வோல்டேஜ் நம்ம ஒரு ப்ளஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஏன்னா இன்புட்டு நெகட்டிவ் கொடுத்துருக்கனால அவுட்புட்டில் வந்து ப்ளஸ் வோல்டேஜ் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ப்ளஸ் வோல்டேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க. இன்னொரு ரெகுலேட்டர் போர்ட்லேயும் நம்ம இன்புட்டு பாசிட்டிவ்க்கு ஒரு ரெட் கலர் ஒயரும் நெகட்டிவ்க்கு ஒரு பிளாக் கலர் ஒயரும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கும் அவுட்புட் வோல்டேஜ் ஒரே ஒரு பாசிட்டிவ் மட்டும் எடுத்தால் போதும், நெகட்டிவ் எடுக்க வேண்டாம். ஸோ அதையும் நம்ம பற்ற வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டையுமே எடுத்த அப்புறம் நம்ம போர்டில் எப்படி மாற்றோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பக் கன்வெர்ட்டருக்கு இன்புட் வோல்டேஜ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். பவர் சப்ளைலேருந்து 19 வோல்ட் வந்து மதர் போர்டுக்கு வரும். அந்த பாயிண்ட் எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அந்த பாயிண்டில் பக் கன்வெர்ட்டருக்கு உள்ள இன்புட்டில் வர பாசிட்டிவ் லைனை அதில் வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். அதோட நெகட்டிவ் வந்து போர்டில் எங்கேயாவது கிரவுண்ட் பண்ணிடலாம். பண்ண அப்புறம் அதுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஃபால்ட்டாக அந்த போர்டு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி 19 வோல்ட்டு தான் வரும். எந்த வோல்ட்டு கொடுக்குறோமோ அந்த வோல்ட்டு தான் அவுட்புட் வரும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெகுலேட் பண்ணி 12 வோல்ட்டு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்புட்டு 18 வோல்ட்டு கொடுக்குறோம், அவுட்புட்லேயும் 18 வோல்ட்டு தான் வருது. ஸோ அதை வந்து நம்ம அந்த ப்ரீசெட் வழியாட்டு 12 வோல்ட்டு ரெகுலேட் பண்ணணும். ஆன் பண்ணி வச்சுட்டே நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாவது வச்சு அந்த ப்ரீசெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதோட வோல்ட்டு குறையிறது உங்களுக்கு தெரியும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் 12 வோல்ட்டில் வைங்க. கரெக்டாக 12 இல்லைனா 11.9 அந்த வோல்ட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. 12 வோல்ட் அவுட்புட் வந்தப்புறம் மதர் போர்டில் அந்த ரெகுலேட்டரோட அவுட்புட் கெப்பாசிட்டியில் அந்த 12 வோல்ட்டை நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ரெகுலேட்டர் போர்டை எடுத்து அதுக்கு வந்து இன்புட் கொடுத்துடலாம். இந்த போர்டோட இன்புட் எவ்வளோனா உங்களுக்கு 5 வோல்ட்லேருந்து 15 வோல்ட் வரை தான் கொடுக்க முடியும். ஸோ வந்து நம்ம இந்த பக் கன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட்டாக வந்த 12 வோல்ட்டை இதுக்கு இன்புட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இன்புட் ஒயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த ரெகுலேட்டர் போர்ட்லேருந்து வர அவுட்புட் வோல்டேஜ் அதை நம்ம மதர் போர்டில் ரெகுலேட்டர் 5 வோல்ட் ரெகுலேட்டரில் வர அவுட்புட் கெப்பாசிட்டரில் அந்த 5 வோல்ட்டை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம்.
ஸோ கவனமாக பண்ணுங்கள், எதுவுமே ஷார்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த டிவியில் 2 ரெகுலேட்டருமே கம்ப்ளைண்ட் ஆனால தான் நம்ம இந்த 2 போர்டையுமே யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் உங்கள் டிவியில் 5 வோல்ட் ரெகுலேட்டர் மட்டும் தான் கம்ப்ளைண்ட்டுனா அதுக்கு மட்டும் நம்ம ஒரு மாடுலர் போர்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 12 வோல்ட் கம்ப்ளைண்ட்டுனா அதுக்கு மட்டும் ஒரு மாடுலர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து 2 ரெகுலேட்டருமே கம்ப்ளைண்ட் ஆன 2 போர்டு வச்சுருக்கேன். 2யுமே மாட்டின அப்புறம் நம்ம அந்த ரெகுலேட்டர் போர்டில் சைடில் கொடுத்துருக்கிறதுல 5 வோல்ட்டை வந்து ஷார்ட் பண்ணுறோம். அதில் எந்த வோல்ட் வேணுமோ அதை ஷார்ட் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். நான் 5 வோல்ட்டை வந்து கரெக்டாக அதில் வந்து ஷார்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரெகுலேட்டரோட அவுட்புட் வோல்டேஜ் எல்லாம் தெரியாது அப்படின்னா நீங்கள் கூகுளில் அதோட ரெகுலேட்டர் நம்பர் போட்டிங்கனாலே அதுக்கு எவ்வளோ அவுட்புட் வோல்டேஜ் வரும்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அதை பார்த்தே உங்களுக்கு அதுக்கு அவுட்புட் வோல்டேஜை ரெகுலேட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த போர்டுக்கு இன்புட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு வந்து உங்களுக்கு பக் கன்வெர்ட்டருக்கு இன்புட்டு பவர் சப்ளைலேருந்து வர 19 வோல்ட்டு அதில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கிரவுண்டை வந்து கிரவுண்டுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். அவுட்புட்டுக்கு ஒரு ஒயர் போட்டு நம்மளோட போர்டில் அந்த காயில் அவுட்புட்டில் வர கெப்பாசிட்டரில் கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த ஐசி. இந்த ஐசிலேருந்து காயில் வழியாக கெப்பாசிட்டருக்கு வோல்ட் வரும். இது 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி. இதுக்கு வந்து இந்த காயில் வழியாக அந்த கெப்பாசிட்டருக்கு 5 வோல்ட் வரும். ஸோ அதை இன்புட்டு வந்து 5 வோல்ட்டு ஷார்ட் பண்ணி நம்ம அவுட்புட்டில் அந்த 5 வோல்ட்டை கரெக்டாக எடுத்துருக்கோம். டிவியை நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம், என்ன வருதுன்னு பார்ப்போம். அந்த சின்ன போர்டு ஷார்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எங்கேயாவது பாடியில் டச் ஆச்சுன்னா உங்களுக்கு போர்டு கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஸோ அதை வந்து ஷார்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டாண்ட் பை லைட் எரிஞ்சு உங்களுக்கு பேக் லைட்டும் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கம்பெனியில் சர்வீஸ் பண்ணும்போது என்னென்னா இந்த போர்டு சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க போர்டை ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளே சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே நல்லா தான் இருக்கும், கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை. இந்த போர்டுக்கு இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் எல்லாம் நான் மீட்டரில் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மல்டிமீட்டரை வந்து டிசி ரேஞ்சில் போட்டுட்டு நம்ம அவுட்புட்டு ரெகுலேட்டர் போர்ட்லேருந்து வர அவுட்புட் வோல்டேஜ் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் அவுட்புட்டு கரெக்டாக உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பக் கன்வெர்ட்டர்லேருந்து வர 12 வோல்ட்டு பேனலுக்கு போகிற சப்ளை வோல்ட்டும் கரெக்டாக வருது. இப்போது அந்த பக் கன்வெர்ட்டருக்கு இன்புட் வோல்டேஜ் பவர் சப்ளைலேருந்து வர்றது அதுவுமே உங்களுக்கு 19 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதில் உள்ள கனெக்ஷன்ஸ் எல்லாமே. அது போக வர 1.1 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு இது எல்லாமே ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக அந்த 2 போர்டையும் நம்ம அந்த சைடில் ஏதாவது ஒரு டபுள் டேப் ஏதாவது போட்டு ஒயர் எதுவும் டேமேஜ் ஆகாமல் அதில் ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒட்டி எடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ நம்ம சேனலில் வந்து யூனிவர்சல் போர்டு வந்து எப்படி நம்ம ஒரு டிவியில் மாட்டுறது, காம்போ போர்டு எப்படி டிவியில் மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டில் வர ஒரிஜினல் போர்டுகளை வந்து நம்ம சரி பண்ணாமல் மதர் போர்டை மாற்றுறதுக்கு பதிலாக ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி போர்டை நம்மளே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோக்கள் வரும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.